வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. பாஸ்கா மகிழ்வை கொண்டாட ஆவலா. பாடுகளால் அன்பை வழங்கிட ஆவலா. பங்கேற்க ஆவலா. ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில். ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி. கொடுக்க ஆவலா. உடைந்து தீவின் உயர்வு கொடுக்க ஆவலா. அப்பம் ஒன்று பிட்டு கொடுக்க ஆவலா. உடைத்து நீவின் உயர்வு கொடுக்க ஆவலா. பாமரன் பாதம் கழுவிட ஆவலா. பந்தியிலும் பணியிலும் நிலைக்க ஆவலா. ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில். ஆவல்தான் ஆவல்தான் இறைவா நீ காட்டும் வழி.
அனுபவம் பெற்றிட ஆவலா. ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில். ஆவல்தான் ஆவல்தான் இறைவா என் காட்டும் வழி. பாஸ்கா மகிழ்வை கொண்டாட ஆவலா. பாடுகளால் அன்பை வழங்கிட ஆவலா. ஆவலா. சிலுவை ஏற்கும் முன் விருந்துண்ண ஆவலா. தியாக பலிதனில் பங்கேற்க ஆவலா. ஆவல்தான் ஆவல்தான் இறைவா உன் உறவில். ஆவல்தான் ஆவல்தான் இறைவா என் காட்டும் வழி. யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 29 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்புவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, எதுக்குப்பா வாழ்கிற அப்படின்னு கேட்டால் பல பேருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வயிறு இருக்குதே, என்ன செய்கிறது, உழைக்கணுமில்ல, வாழணுமில்ல. ஸோ வயிறுக்காக வாழ்வதா வாழ்வுக்காக வேறா என்ற கேள்வியை கேட்டு பார்க்குற அளவுக்கு பதில் வரும். எண்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் போய் எண்சான் உடம்புக்கு வயிறை பிரதானம் என்ற கேவலமான நிலைமை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. அதனால தான் எல்லாரும் இன்னைக்கு எதுக்கு பின்னால் போகிறாங்க யோசித்து பார்த்துருங்க. எல்லாம் இந்த வயிற்றுக்குத்தான் இந்த பாடுபட வேண்டி இருக்கு என்று சர்வசாதாரணமாக சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு உணவுக்காக மட்டுமே இன்றைய மனிதன் உழைக்கிறான், உறவை வைத்துக் கொள்கிறான், வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான். உண்பதற்காக வாழும் மனிதர் இவர்களால் யாருக்கு என்ன பயன்? இவர்கள் தமது வாழ்வில் சாதிப்பது தான் என்னவோ? இவர்கள் நடைபெணங்கள், இவர்கள் வாழ்வதும் இறப்பதும் ஒன்றுதானே என்று பல பேரும் விமர்சிப்பதும் உண்டு. எனவே இதற்கு மாறாக ஒரு அழியாத உறவு, அழியாத உணவு இவற்றுக்காக உழைத்தால் நிறைவாழ்வு நமக்கு கிடைக்கும். நிறைவாழ்வுனா என்ன? எல்லோரும் இன்று இன்புற்றிருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இதனால் பலருக்கும் பயன் தரும். ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு நிறைவு, பிறருக்கும் ஒரு நிறைவு, கடவுளுக்கும் ஒரு நிறைவு. இது ஒரு சவால் நிறைந்த ஒரு சாதனை. அப்படியானால் அது என்ன அழியாத உணவு? லூக்கா 22:15 குறிப்பிடுவது போல பாஸ்கா விருந்தின் அப்பமும் கிண்ணமும் அவை உணர்த்துகிற தியாகம், பாடுகள், மரணம், உயிர்ப்பு, இவைகளே அந்த அழியாத உணவு. அதுதான் அழியாத உறவும் கூட. இது ஒரு துன்ப கிண்ணம். இந்த துன்ப கிண்ணத்திலே பருக வேண்டும், இந்த உணவுக்காக உழைக்க வேண்டும், இந்த உணவை உண்ண வேண்டும். இதுவே
வாழ்விலே ஒரு நிறைவையும் நிம்மதியையும் உங்களுக்கு அல்லது நமக்கும் அனைவருக்கும் தர முடியும் என்று கருதுகிறோம். இந்த உணவை முழுமையாக ஆண்டவர் அல்லது உண்டவர்கள் உழைத்தவர் இயேசு ஒருவரே என்று சொல்ல முடியும். உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகிர்ந்து வாழுகிற நல்லவர்கள் யாவரும் இயேசுவை போல இந்த அழியாத உணவுக்காக உழைப்போர் என்றலாம். ஏன்னா அழியாத உணவுக்காக உழைக்கிற சமயத்தில் தானே பாடுகள், தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், ஈவன் கொலை மரணம் நடக்கும். அவங்களுடைய உணர்வுகள், உறவுகள், சிந்தனைகள், நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் எல்லாமே உயிர் பெறும். இதான் இயேசுவுக்கு நடந்தது. அவர் உடலோடும் உயிரோடும் எழுப்பப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார். காரணம், அவர் தியாகம் செய்தார் பிறருக்காக, வாழ்வுக்காக. அவர் வயிற்றுக்காக மட்டும் அவர் வாழலையே இயேசு. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இறந்தாலும் உயிர் வாழ்வர், இறந்தாலும் அவர்கள் பெயர் நிலைத்திருக்கும். ஒரு சில இலவசங்களுக்காக விலை போய்விடாமல், ஒரு சில ரசிகத்தன்மைக்கு விலை போய்விடாமல், ஒரு சில வருட பதவிக்காக மானமிழந்து போகாமல் நிலையான நிம்மதியான நிறைவான வாழ்வு தருகின்ற வாழ்க்கையை வாழ வேண்டாமா? கஷ்டம் யாருக்கு இல்லை? நோய் யாருக்கு இல்லை? விபத்து யாருக்கு வரல? இயற்கை சீற்றம் எங்கு இல்லை? மனம் திறந்து உரையாடுவோம், உறவாடுவோம், எல்லாரும் மகிழட்டுமே, எல்லாரும் வாழட்டுமே. இதுதானே இறைவன் என்று விரும்புகிற ஒரு போக்கு, வாக்கு, நோக்கு. இந்த இறை தேடல் கூட ஒரு தரவரிசை இருக்கிறது என பார்க்கலாம். இறைவனை தேடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவை நேர்மையானவையாக, தரமானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறை வாக்கினுடைய எதிர்பார்ப்பு. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த நாளுக்கு மறுநாள் திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்களாம். எனவே இயேசு அவர்களது தேடலின் நோக்கத்தை கேள்விக்குட்படுத்துகிறார். அப்பங்களை வயறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அந்த உணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் என்கிறார் இயேசு. இன்றும் நற்செய்தி கூட்டங்களுக்கும், திருவிழாக்களுக்கும், பொதுக்கூட்டங்களுக்கும், மாநாடுகளுக்கும் திரளான மக்கள் கூடுவது அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான், வாழ்வுக்காக, நீதிக்காக அல்ல. இத்தகைய தேடல்களை இறைவன் விரும்பவில்லை. இறை திருவிழப்படி வாழ்வதற்கான வழிகளை வேண்டி இறைவனை மட்டுமே தேடுவதையே அவர் விரும்புகிறார். முயற்சி எடுத்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் தெய்வமே இறைவா, இன்றைய நவீன காலத்திலே எல்லா வாய்ப்புகளையும், வசதிகளையும், வரம்புகளையும், உறவுகளையும், வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தருகின்ற நீர் நன்றி கூறப்பட வேண்டியவர். அதே வேளையிலே பல குடும்பங்கள், பல மனிதர்கள் அமைதி இழந்து மன அழுத்தத்தாலும் சோர்வுகளாலும் நோய்பட்டிருக்கக்கூடிய மக்களை உடைய பாதத்திலே கொண்டு வருகிறேன். எத்தனையோ நோயாளிகளை, மனநோயாளிகளை, உடல் நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி மகிழ்வோடு வாழ நம்பிக்கை ஊட்டினீரே, அதுபோல இதோ உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகின்ற இந்த பிள்ளைகள், வயதானவர்கள், நோயாளிகள், மன அழுத்த நோயாளிகள், தற்கொலை எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிற பிள்ளைகள், மனவேதனையிலே உழன்று தவிக்கக்கூடிய பிள்ளைகள், கவனிக்க ஆளிலே என்று ஏங்கி தவிப்போர் இந்த சமூகத்தில் இன்றைக்கு அதிகமான பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான குணப்படுத்துதலை தந்து, நம்பிக்கை தந்து, நாங்கள் எல்லோரும் அறிகுறிகளையும் அற்புதங்களையும் மட்டும் விரும்பி தேடாமல் நீர் தருகின்ற நிறைவான வாழ்வின் வழிகளை தேடுகின்ற ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தொடர்ந்து தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்.
ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள், என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள்
ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.